இல்லைங்க, அவர் பாட்டு பாடுறதுக்குலாம் எனக்கு அர்த்தம் தெரியாது. நீங்க அவர் தான் அதுக்கு எதுவும் சொல்லணும். எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது. தாவேகா தலைமையில ஒரு வலிமையான கூட்டணி அமைந்தால் அது திமுக கூட்டணிக்கு கடுமையான போட்டியாக இருக்கும். சில கட்சிகள் தங்கள் கூட்டணிக்கு நாங்கள் வர வேண்டும் என்று எங்களோடு பேசி வருவது உண்மை. அதை பற்றி நாங்கள் இன்னும் எந்த முடிவுக்கும் வரவில்லை. விஜய் அவர்கள் பொதுக்கூட்டத்துக்கு தொடர்ந்து அதிகப்படியான நிபந்தனைகள் வச்சிருக்காங்க. 83 நிபந்தனைகள். அதை எப்படி பாத்தீங்க? இல்ல, நீதிமன்ற வழிகாட்டுதல் படிதான கூட்டங்கள் எல்லாம் நடத்துவதற்கு வழிகாட்டுதல் காமிச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் கேட்கின்ற நிபந்தனைகளை அன்றைக்கு நேற்று கூட தொலைக்காட்சியில நான் செய்தியில பார்த்தேன். அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இன்னும் சில அவர்கள் நிபந்தனைகளை நிறைவேற்றுவதற்கு கால அவகாசம் தேவை என்பதால் அதை நிறைவேற்றிவிட்டு பிறகு கூட்டத்தை வைத்துக் கொள்வதாக சொன்னதாக செய்தியை பார்த்தேன். ஆளுங்கட்சியோட எதிர்கட்சியோட அழுத்தம் இருக்கா இந்த விஷயத்துல அப்படின்னு சொல்லும் போது அவரு இங்க ஒரு பாடலே பாடுறாரு. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்ல முடியலங்க, சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்ல முடியலன்னு ஒரு பாடலே பாடுறாரு. அவரு அழுத்தம் கொடுக்கறதோட எதிர்கட்சி ஆளுங்கட்சியோ அழுத்தம் கொடுக்கறது நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் பாட்டு பாடுறதுக்குலாம் எனக்கு அர்த்தம் தெரியாது. நீங்க அவர் தான் அதுக்கு எதுவும் சொல்லணும். எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது. தெரியாத விஷயத்த போய் நம்மளா கற்பனையா பேசுவது எனக்கு பழக்கம் இல்ல. தமிழகத்துல இந்து கோயில் இடிக்கிறதாக குற்றச்சாட்டு, அதே மாதிரி இந்து மதபாட்டு உரிமை தொடர்ந்து மறுக்கப்பட்டு வருவதாகவும் மற்ற மதங்களுக்கு தான் இந்த அரசு முன்னுரிமை அளிப்பதாக சொன்னாங்க. இந்துக்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவதற்கு என்ன காரணம்? எங்க எந்த அரசாங்கத்துல? திருப்பரங்குன்றம் உட்பட சேலத்துல இந்து கோயில் இடிக்கப்பட்டது. இந்து கோயில்ல யாரு இடிச்சா? நீங்க போல மொட்டை தாத்தா குட்டையில விழுந்த மாதிரி கேள்வி கேட்டா நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? அண்ணாமலையே சொல்லியிருக்காரு 125 இந்து கோயில்கள் இடிக்கப்பட்டிருக்கு. அது இந்து கோயில்கள் யாரு இடிச்சா, எதற்காக இடிச்சிருக்காங்க? சேலத்துல திமுக கவுன்சிலரே ஒருத்தர் இடிச்சிருக்காரு. என்ன காரணத்துக்காக இடிச்சிருக்காரு? வாஸ்து சரியில்லைன்னு சொல்லி அவரே இடிச்சிருக்காரு. அவர் அறங்காவல் குழு தலைவரா இருக்கலாம். வாஸ்து சரியில்லைடா, எனக்கு இதை பத்தி ஒன்றும் தெரியாம நான் பதில் சொல்ல விரும்பல. ஏன்னா சாலைகளை அகலப்படுத்துறப்ப அங்க உள்ள கோயில்களை வேற வழி இல்லாமல் அங்க உள்ள மக்களுடைய ஒப்புதலோட வேற இடங்கள்ல கட்டி தருவார்கள், பார்த்திருக்கோம். பட் நீங்க சொல்ற விஷயம் எனக்கு பொதுவா இருக்கு. அரசு நடந்துகிற முறை சரிதானா? திருப்பரங்குன்றத்துல அந்த முருகன் பெயரை சொல்லி எந்த ஒரு அரசியல் இயக்கமோ இல்ல எந்த ஒரு அமைப்போ அதில் அரசியல் செய்வதன் மூலம் அங்கு அமைதியாக வாழ்கின்ற மதங்களை எல்லாம் கடந்து வாழ்கின்ற மக்களிடையேயும் இது போன்ற குழப்பம் விளைப்பதன் மூலம் தமிழ்நாடு முழுவதும் தேவையற்ற பிரச்சனைகளை உருவாக்குவதையும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உட்பட அனைத்து கட்சிகளும் அமைப்புகளும் கவனத்தோடு செயல்பட வேண்டும் என்பதுதான் எங்களது வேண்டுகோள். இன்றைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. இங்க வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் மாநிலத்தில் கூட்டாட்சி அப்படிங்கிற ஒரு முழக்கம் முன்வைக்கப்பட்டு இருக்குது. உங்களோட நிலைப்பாடு என்ன? ஏன்னா மாநில கூட்டாட்சிங்கிறத விஜய் மட்டும்தான் முன்னிறுத்திட்டு இருக்கிறாரு. இல்ல, எந்த ஒரு அரசியல் கட்சியும் ஆட்சி வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு செல்ல வேண்டும். மக்கள் பிரச்சனைகளை சட்டமன்றத்திலே மூலம் அதெல்லாம் நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதுபோல ஆட்சி அதிகாரத்திலே பங்கு பெற்றால்தான் தொகுதி மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தேவையான திட்டங்களை செய்ய முடியும் என்பது எந்த ஒரு அரசியல் இயக்கத்தின் அடிப்படை கோட்பாடு. அதனால கூட்டணி ஆட்சி அமைகின்ற சூழ்நிலை தமிழ்நாட்டில் ஏற்படும். அது எந்த கூட்டணியாக இருந்தாலும். அது இல்ல, மாநில சுயாட்சியா இருந்தாலும் உங்களுக்கு தேவையான அறுதி பெரும்பான்மை இல்லைன்னா கூட்டணி ஆட்சி தானே வரணும். அதனால சொல்றேன். இல்லைங்க, கடுமையான போட்டி நிலவுகின்ற சூழ்நிலையில அது போன்ற வாய்ப்புகள் கூட வரலாம் என்று எனக்கு என்னுடைய எண்ணம். அவ்வளவுதான். திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இந்த தேர்தல் போட்டிக்கு ஒரு கருத்து வச்சிருக்கீங்க, உங்களோட பார்வையில? இல்ல, தாவேகா தலைமையில் நான் பல முறை சொல்றத நீங்க அத ஒரு பாதியை புரிஞ்சுக்கிறீங்க, ஒரு பாதியை புரியல. இன்னைக்கு நிறைய சொல்றேன். தாவேகா தலைமையில
ஒரு வலிமையான கூட்டணி அமைந்தால் அது திமுக கூட்டணிக்கு கடுமையான போட்டியாக இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். அந்த கூட்டணியில நீங்க அங்கம் வகிக்கணும். இல்ல நான் எந்த கூட்டணியில் அங்க வகிப்பேங்கிறத பற்றி இன்னும் எந்த முடிவும் எடுக்கவில்லை. சில கட்சிகள் தங்கள் கூட்டணிக்கு நாங்கள் வர வேண்டும் என்று எங்களோடு பேசி வருவது உண்மை. அதை பற்றி நாங்கள் இன்னும் எந்த முடிவுக்கும் வரவில்லை. முடிவு எடுத்த பிறகு வெளிப்படையாக உங்கள் எல்லோருக்கும் தெரிந்துவிடும். எந்த கட்சிகள் பேசுகிறது என்று இந்த நேரத்தில் சொல்றது மரியாதையாக இருக்காது. ஏன்னா ஒரு கூட்டணி முடிவுக்கு எட்டிய பிறகு சொல்வதுதான் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். விஜய் புதுச்சேரியில பேசும்போது பாண்டிச்சேரியில சட்டமன்றம் சிறப்பாக இருக்கு, தமிழகத்துல சரியில்லைங்கிறாரு. அதே கருத்தை தான் நீங்களும் சொல்றீங்க. அப்போ வந்து பாண்டிச்சேரியில சரியா இருக்குன்னு அவருடைய கருத்தா இருக்கலாம். பாண்டிச்சேரினா என்னுடைய ஃபார்ம் ஹவுஸ் பாண்டிச்சேரி அருகில தான், ஆரோவில்ல தான் இருக்கு. பாண்டிச்சேரி ஒண்ணு தமிழ்நாட்டை விட சிறப்பாக இருக்குன்னு அது அவருடைய கருத்தா இருக்கலாம். அது அவருடைய கருத்தை அவர் சொல்லியிருக்காரு. என்னுடைய கருத்து அது கிடையாது. நேற்று விஜய் வந்துட்டு புதுச்சேரியில ரேஷன் கடைகள் இல்ல அப்படின்னு ஒரு தவறான குற்றச்சாட்டை வச்சதா அவங்க அரசு சொல்லியிருக்காங்க. பாக்குறீங்க அங்க ரேஷன் கடைகள் இருக்குங்கிற பட்சத்துல அது தவறான குற்றச்சாட்டு தான். அவருக்கு யாரும் தவறான தகவல்களை யாரும் கொடுத்திருக்கலாம். இன்னொரு கட்சி தலைவர் பேச்சோ இன்னொரு கட்சி நடவடிக்கையோ பற்றியோ நாம் தேவையில்லாமல் விமர்சிக்க வேண்டாம் என்பதுதான் எங்கள் கருத்து. ஏன்னா எங்களை யாராவது விமர்சித்தால்தான் அவர்களுக்கு பதில் விமர்சனம் சொல்ல முடியும். மற்றபடி தமிழ்நாட்டில் உள்ள எந்த கட்சி மீதும் எங்களுக்கு பயம் இல்லை, எந்த கட்சி மீதும் பொறாமை இல்லை. அதனால அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பற்றியோ அதில் உள்ள நிர்வாகிகளை பற்றியோ யாராவது விமர்சனம் செய்தால் அதற்கு எதிர் விமர்சனம் செய்யலாமே தவிர இன்னொருவர் ஏன் பச்சை சட்டை போட்டிருக்காரு, இன்னொருத்தர் ஏன் மஞ்சள் சட்டை போட்டிருக்காருன்னு கேட்டா, இன்னொருத்தர் ஏன் வேஷ்டி கட்டில பேண்ட் போட்டிருக்காருன்னு கேட்டா அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. அவர்களோட விருப்பம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.